ஆசா என்னையா அது அரசியலை பேசுறேன். எழுதி கொடுக்கறது அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போறேன். பத்திரிகையாளரை பார்க்க மாட்டேன், பயந்து ஓடுறேன். இனிமேல் சேலத்தில் வந்து மீட்டிங் போட போறாங்க. சேலத்து ஜனங்களை ஜாக்கிரதையா இருக்கு. அந்த ஆள் மீட்டிங் வந்தாக்க பல செத்து போவீங்க, ஜாக்கிரதை. நான் முளைச்சு 3 இலை தான் விடல, நீ முளைக்கவே இல்லையா. தாவேக்கா போன்ற கூட்டங்களும் வர்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஒருத்தர் கேட்டார், என்ன கேட்டா அவர் பயந்து ஓடி போயிட்டாருனாரு. என்னையா உளர்ற, நீ இன்னும் கவுன்சிலராக கூட அவ்வளோ, ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட அவ்வளோ, ஒரு பஞ்சாயத்தில் ஒரு சின்ன இதாக கூட இல்லை, ஒரு எலெக்ஷனை நீ பார்க்கல. உன்னோட கூடிக்கிட்டு இருக்கிற ஜால்ரா அடிக்கிற பசங்கள்லாம் வச்சுட்டு பொதுக்குழு உன் கட்சிக்குள்ளார நிர்வாகிகளை தேர்தல் நடத்தலையா நீ வந்து பேசுகிற. அவர் எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகி கட்சியில் சேர்ந்து செயலாளராகி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி துணை முதல்வர் ஆகி இன்னும் பாக்கி இருக்கிறது முதலமைச்சர், அதுக்கு அடுத்து அப்படி பிரதம மந்திரி, அவ்வளோ தான் இருக்குது. 2 போஸ்ட் தான் பாக்கி இருக்குது. நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், ஒரு குள்ளா வந்து அவரை மிரட்டுவான், முளைச்சி 3 முளை இலை விடல, நீ என்னடா என்கிட்ட பேசுறேன்னு. ரஜினி சொல்லுவார், நான் முளைச்சி 3 இலை தான் விடல, நீ முளைக்கவே இல்லையா. அதுதான் பதில். உதயநிதி பிரமாதமாக சென்று கொண்டு இருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கூட்டத்தில் நான் தான் சொன்னேன், அற்புதமான வாரிசுகளை இப்போ உருவாக்கி இருக்கிறீர்கள். சோட போகாது. யாருடைய வாரிசுகள்? கலைஞரியா? அவரை பார்த்து வந்தவனுங்க நாங்கள். இந்த கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கலைஞர் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் நின்று இருந்தால் கூட தமிழ் முழங்கும், வீரம் பொங்கும், எழுச்சும் நிற்கும், போராடுவோம், வலுவான வீரர்களாக நிற்போம். எங்களுக்கே இருக்குதுன்னா அவருடைய வாரிசா வந்திருக்கிற நீ எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிற. உன்னை நம்பி நாங்கள் நிற்கிறோம், உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். வயதிலே நீ சிறியவன், ஆற்றலிலே நீ பெரியவன், திறமையிலே நீ நிரூபித்து காட்டி இருக்கிறாய். உன் தலைமையை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாருங்கள், எங்களை வழிநடத்தி செல்லுங்கள். முதியவன் என்பதற்காக தடியை ஊனிக்கொண்டால் உன் பின்னால் நான் வருவேன். உங்களால் முடியும். எத்தனையோ லட்சியங்கள், எத்தனையோ விஷயங்கள். விடியலுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, அந்த பஸ்ஸில் போகிறேன்னாங்க. தினசரி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஆண்களுக்கு பஸ் விடுங்க, என்ன மாதிரி கணவனுங்களுக்கெல்லாம் பஸ் விடுங்க. மேடையில் இருப்பவர்களை சொல்கிற அமைச்சர் போயிட்டார், மேயர் அவர்கள் துணை மேயர் உட்காந்துருக்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். பல திட்டங்களை சொல்லியிருக்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் புரியலை. உதாரணத்துக்கு நான் அவர் கருணாநிதி கிட்ட கேட்டேன், சார் இந்த வீடு தேடி மருத்துவம்னு சொல்கிறீங்களா, அது எப்படி சார் வாங்கிறது தெரியல. இது மாதிரி பல விஷயங்கள் மக்களிடம் சரியாக போய் சேரலை. அதை நம்மளாம் செய்யணும். வீடு தேடி மருத்துவம், வயோதிகர்களுக்கு பல சலுகைகள், படிப்பதற்கு பல சலுகைகள், கட்டண குறைவுகள், எத்தனையோ பல திட்டங்களை நம்ம போட்டிருக்கோம். அது எப்படி வாங்கிறதுங்கிற முறைகளை நம்ம இன்னும் சரியாக சொல்லலை. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். அதுதான் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு காட்டுகின்ற வாழ்த்தாக இருக்கும். தலைவன் சொல்லத்தாங்க முடியும், நாம தான் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்களை சேர்க்கணும். அதற்கான உறுதிமொழி எடுக்கிற கூட்டமாக இது மாற வேண்டும். எவ்வளவோ திட்டங்கள், எத்தனையோ திட்டங்கள். நீட் தேர்வு என்னையா பண்ணிவிட்டேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கேட்டார், நீட் தேர்வு ஒன்றும் முடியலையே அப்படின்னாங்க. நீட் தேர்வு எங்களுக்கு பயம் இல்லை ஐயா. நீட் தேர்வை எங்கள் மாணவர்கள் தூத்துன்னு ஊதிட்டு போயிடுவாங்க. அதை விட பெரிய தேர்வுகளை எல்லாம் எழுதி பாஸ் பண்ண மாணவர்கள். எங்களுக்கு பரீட்சை பயம் இல்லை. பரீட்சையை திருத்தறிய வாத்தியார் நீ அயோக்கியா, அதை கண்டு தான் நாங்கள் பார்க்குறோம். நீ ஏமாத்துற. உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தியில் ஃபெயிலான 90% மாணவர்கள் நீட் தேர்வில் பாஸ் ஆகிறான். எப்படியா பாஸ் ஆகிறான்? நீ பண்ற அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை நீக்கிட்டாக்க நீட் தேர்வு எனக்கு ஒரு குப்பை. இவ்வளவு அப்புறமா டாக்டர் யாரா படிக்கிறான்னா தமிழ்நாட்டில் தான் படிக்கிறேன். அதனால இந்திரகுமார் அழகா சொன்னார், உன்னை படிக்க விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இத்தனை புத்தகங்கள் வச்சிருக்காங்க. இந்த புத்தகங்களை படிங்க. ஒவ்வொன்றும் ஒரு உங்களை பெரிய சான்றவராக ஆண்டவராகவும் அறிவுள்ளவர்களாக மாற்றும். அறிவுக்கு திருவிழா நடத்தின ஒரே கட்சியா இது? அறிவுள்ளவர்களால் நடத்தப்படுகிற ஒரே கட்சியா இது? அறிவுக்கு இடம் கொடுக்கிற ஒரே கட்சியா இது? இதை பார்த்து என்ன அவதூறு பேசுறதுக்காக நடத்துன்னு ஒரு ஆள் சொன்னார். இந்த மேடையை நான் அவருக்கு புகழ் பாடுறதுக்கு, அவரை பற்றி பேச்சு விளம்பரம் கொடுக்க நான் விரும்பலை. அவர் அறியா சிறுவன் பாவம், மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். எழுதி கொடுக்கறத படிக்கிறார். ஆசா என்னையா அது அரசியலை பேசுறேன். எழுதி கொடுக்கறத அப்படியே ஒப்பிச்சுட்டு போறேன். பத்திரிகையாளரை பார்க்க மாட்டேன், பயந்து ஓடுறேன். உனக்கு என்னத்துக்கு அரசியல் ஆசை? ஆனால் நீ வரல, எனக்கு நல்லா தெரியும். நீ மாட்டிக்கிட்ட, உன்னை மிரட்டுறாங்க. உண்மையிலேயே அவருக்கு அந்த அமித்ஷாவுக்கு நம்பிக்கை வரல. ஒரு மீட்டிங் இன்னொரு மீட்டிங் போட்டதே மொத்தம் 4-5 பப்ளிக் மீட்டிங்கு, பொதுக்கூட்டங்கள்,
3 ரோட் ஷோ, மொத்தம் 8 பேர் கூட்டம். 8வது கூட்டத்தில் 10 பேர் செத்து போனாங்க. அதோட அன்னைக்கு பயந்து வீட்டுக்குள்ளார ஓடி போய் ஒளிஞ்சவன் போனவனே 1.5 மாசமா ஆளை காணும். கடவுளை பற்றி சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். கடவுளை பார்த்தோம் உயிரோட இல்லை, உயிரோட இருக்கும் கடவுளை பார்த்தது இல்லை. அது மாதிரி தான் அந்த ஆளும் இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னு எவனுக்கும் தெரியல. அவர் குரல்லாம் கேட்டு அவரை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர் என்ன பேசுகிறாரு யாருக்கும் தெரியல. இனிமேல் சேலத்தில் வந்து மீட்டிங் போட போகிறாருன்றாங்க. சேலத்து ஜனங்களை இப்போ ஜாக்கிரதையாக இருக்குது. அந்த ஆள் மீட்டிங் வந்தாக்க பல செத்து போவீங்க, ஜாக்கிரதை. பொதுவாக பெண்களை எல்லாம் பத்திரமா வீட்டுக்குள்ளார வச்சுக்கோங்க, குழந்தைகளை வெளியே விடாதீங்க. புள்ள பிடிக்கிற வர்ற மாதிரி கேஸ் அது வேண்டாம், வம்பு. அது அந்த தேதி கொடுக்குறேன். அவர் அந்த தேதி எப்படி பார்க்குறாரு பாருங்க. பாபரி மஸ்ஜித் இடித்த அன்னைக்கு வந்து இந்தியா போகாமல் ஆபத்துன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுற தேதியில் அன்னைக்கு என் கூட்டத்தை நடத்துங்கிறார். என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? அதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஒரு அடுத்த ஒரு உயிர்கொலியை உண்டாக்கணும். தேர்தல் நடக்குது. நான் ஒரு சேட்டலைட் டிவியில் சொன்னேன் 4 நாளைக்கு முன்னாடி. இந்தியாவில் தேர்தல் சொன்னாக்கா இந்திய மக்கள் தயாராகிறாங்களோ இல்லையோ பாகிஸ்தான் தயாராகிறாங்க. எலெக்ஷன் என்ன 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு போட்டுடுறான், பாஜக ஜெயிச்சிருக்கு. அப்படி என்ன உறவு இருக்குது? பாகிஸ்தான் வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான், பாஜக இருக்கிறவங்க இந்தியா உருப்படாது. நாம செய்ய வேண்டிய வேலையை பாஜகவே செய்த நாம ஏன்டா வம்புக்கு போகணும்? பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற ஆட்சியை கொடுக்கறதே நீ பாஜக தான், நீ தான்பா கொடுக்குற. மோடி அமித்ஷா 2 பேரும் தாயா, ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணைய தலைவர், நீங்க 3 பேர் தாயா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை அடிமட்டத்திலேயே வச்சு நாசமா போக வச்சு குப்பையாக ஆக்கி விட்டுருக்க ஆளு. ஆக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசாங்கத்தை ஒழித்து கட்ட வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. பாடுபட்டு கொண்டு வந்த ஜனநாயகத்தை வீணாக யார் கையிலேயோ கொடுத்து விட்டு அதை அழித்து விடக்கூடாது. அதற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு கூட்டமாக இது மாற வேண்டும். தயவு செய்து இவ்வளவு நேரம் நாங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அற்புதமாக பேசினார்கள். என்னை வந்து ரொம்ப ஏற்றி பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு இவங்க அளவுக்கு என்னால் என்ன பேச முடியலங்கிறத நான் நினைக்கிறேன். முடியாது. அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொருத்தரும் இந்த கருத்துக்களை கொண்டு போய் வீட்டுக்குள்ளார படுத்து இருக்கும்போது கொஞ்ச நேரம் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படி யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டத்தில் இவங்களாம் என்ன பேசுனாங்க. இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே, யாருக்காக சொல்றீங்க? எனக்கு முடிஞ்சு போச்சு, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்போ தேவையான இது வந்து சுடுகாட்டில் நல்ல இடம். என்னை வந்து எரிக்கும் போது எனக்கு வழி இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். படம் பேர் எப்படி இருக்கும் போது சொல்ல முடியாது. சாவறதுக்குள்ளார அப்பா சாவறதுக்கு லேட்டாக போடுறதுக்கு இடிச்சு போட்டுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் நடந்தாலும் நடக்கும். அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நான் இருக்கிறது வந்து என்னுடைய மரணம் அமைதியாக இருக்கணுங்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. எப்படிப்பட்ட மோசமான ஒரு கையில் ஒன்றிய அரசை கையில் கொடுத்து விட்டு போகிறோம். நாங்கள் தான் அதற்கு அந்த குற்றவாளிகள் நாங்கள் தான். இடைக்காலத்திலே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளில் உங்களிடத்தில் நாங்கள் சரியாக சொல்லாமல் நாங்கள் மெத்தனமாக இருந்தவருடைய விளைவு இன்றைக்கி பழனிசாமி போன்றவர்களும் அந்த தாவேக்கா போன்ற கூட்டங்களும் வர்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதற்கு காரணம் நாங்கள் தான். எங்களை மன்னித்து விடுங்கள். இந்த குற்றத்தை செய்ததை எங்களை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். வருங்காலத்துக்கு ஒரு நல்ல தலைவர்கள் உங்களிடம் கொடுக்காமல் மோசமான சில பேரிடம் உங்களை மாட்டி விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக உங்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மன்னிப்பை நான் கேட்பதற்கு காரணம், இதுக்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்து யார் நல்லவர்கள், யார் வல்லவர்கள், யார் உங்களுக்கு தேவையானவர்கள், யார் உங்களுக்கு நன்மை செய்பவர்கள் என்பவர்கள் சரியான முறையில் சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த கூட்டம் பயன்படுமானால் இந்த கூட்டம் வெற்றி அடைந்து விட்டது என்ற அர்த்தம்.